பாட்டு போடணும் அப்படின்றதுக்காக அண்ணன் அருமையான முறையில் ஒளிபரிக்க அமைத்திருக்காங்க. ஞானம் ஆடியோடைய உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆப்பரேட்டருக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. போன வாரம் வந்து நம்ம புதுக்கோட்டை பக்கம் ஒரு நாடகத்துக்கு இருந்தேன். சரி, அப்ப மைக் செட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஆளு பாட்டு எழுதி கொண்டு வந்து கொடுத்தாரு. என்ன பாட்டு அப்படின்னா, புது பாட்டு பாடுங்க, பழைய பாட்டத்தை நீங்க பாடுறீங்க அப்படின்னாரு. அண்ணே புது பாட்டெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, எழுதி கொடுங்கண்ணே அப்படின்னா. அந்த பையன் எழுதி கொடுத்துருக்காங்க. என்ன ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு மைக்கப்படி மாமனார செருப்பால் அடி அப்படின்றான். கவிஞர்களும் கலைஞர்களும் பிறந்த பொன்னாடு. இந்த பொன்னாட்டில் வந்து நம்மளாம் ஏன் இன்னும் உயிரோட வாழ்றோம், இன்னும் நம்ம நாட்டில் எல்லாருமே ஏன் இருக்கு அப்படின்னா, இது போன்ற தெய்வங்களுக்கு நம்ம வழிபடுறதுனால ஆண்டுதோறும் ஒரு விழாவை நடத்தி இந்த மிருதங்க சத்தம், இந்த பெட்டி சத்தம் கேட்டாதான் இந்த தெய்வங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியாகும். இந்த மிருதங்க சத்தம் கேட்ட உடனே துஷ்ட தேவதைகள் வந்து ஊருக்குள்ள வராதான். இந்த பஸ் துஷ்ட தேவைன்னா பேய்ப்பா, நீ சும்மா ஓப்பனா பேச என்கிட்ட. அந்த துஷ்ட தேவதைகளும் இந்த சத்தத்தை கேட்கும் போது வெளியில தெய்வங்கள் எல்லாமே வந்து முன்னாடி நின்றுமா. நம்ம என்னைக்கு காப்பு கட்டுறோமோ அன்னைக்கு எல்லா தெய்வங்களையும் சொல்லுமா, என் மக்கள் எனக்காக விழா எடுத்திருக்காங்க, அந்த விழாவுக்கு எல்லாரும் நீங்க வந்துருங்க. நம்ம எப்படி பத்திரிக்கை வச்சு வீட்டுக்கு ஒரு விசேஷம்னா வைக்கிறோம், அது போல அந்த தெய்வங்களும் எல்லா தெய்வத்துக்கும் சொல்லுமா. அதனால இந்த போன்ற நாளுக்கு நாடகாரங்கிட்ட காசை கொடுத்து நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு பாடுனா மாதமும் மாறி மழை பெய்யுதுதான். அதுதான் உலகத்துடைய ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கணக்குகள் இருக்கான். ஆனா இப்படித்தான் வந்து என்ன அப்படின்னா, பனைமரத்துல வந்து தகப்பை மகனை கூட்டிட்டு போய் பனைமரம் ஏறினான். சரி, பனைமரம் ஏறின உடனே பனைமரத்துல ஏறிட்டு சின்ன பையில கூட்டிட்டு போய் ஏறினான். ஏறி தம்பி நொங்கு வேணும்னு சொன்னா நான் புடுங்குறேன் அப்படின்னு கூட்டு போறேன். போய் நொங்கு மரத்துல ஏறிட்டான். சரி, நொங்கு மரத்துல ஏறி அங்க போய் நின்றுகிட்டு இருக்கான். மயங்கிட்ட சொல்றான், தம்பி நொங்கு தெரியுதாடான்னு கேட்கிறான். இவன் டவுசர் விடாம ஏறி இருக்கான் அவன். சரி, அவன் என்ன சொல்றான், அப்பா நீங்க ஆண் மரத்துல ஏறி இருக்கீங்கன்றான். ஆண் மரத்துல பூ இருக்கும்ல, இந்த மூதேவி வந்து பெண் மரம் எது ஆண் மரம் தெரியாம ஏறி இருக்கான். சரி, அப்ப சின்ன பையன் எந்த அளவுக்கு ஆண் மரம் எது பெண் மரம்னா ஒரு பூ மட்டும் நீட்டிட்டு இருக்கு. அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், அப்பா கீழே இறங்குப்பா அப்படின்ட்டான். ஏன்னா இப்படி ஒவ்வொரு மணி சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப விவரம் இருக்கான். ஏய் நீ வேற சும்மா இல்ல எளிய சொல்றவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, மறைப்புக்குரிய சகோதரி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் விட்டக்கூடிய நமது புல்லங்குடியை சேர்ந்த கே சுகுணா அவர்கள் இவருடைய காட்சி காமிக்க நாடகமெல்லாம் இந்த பாடலாம் வந்து என்ன பண்ணலாம், ஆனா சுத்தமா வாசிக்கணும், அதே ராகத்துல பாடணும். அதுதான். ஏன்னா கும்பல பிள்ளை பேர சொன்னோடனே புது பாட்டு பாடலாம், எத்தனையோ பாடலாம், ஆனா பழைய பாடல்கள் வந்து ஈடாகாது. நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டோமா, பாடுது எத்தனை நாள் வரீங்க, அதனால இருக்கு. இருந்தாலும் கேட்க வேண்டியது ஒண்ணு, நீங்க தானே இந்த நாளத்துல தலைவர் கும்பல பிள்ளைக்கு வரீங்களா, வரீங்க. நெஞ்சில் ஓவியம்மா அதன் சீரியம்மா, அதன் சீரியம்மா தெய்வீக காதல் சிவம்மா, தெய்வீக காதல் சிவம்மா காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா, காவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா அதன் சீரியம்மா தெய்வீக காதல் சிவம்மா காவியம்மா.
சிறப்பான பக்கம் மேளம். இது மாதிரி பக்கம் மேளம் மாசத்துக்கு 35 நாள் ஆடுவது. மாசத்துக்கு 35 நாள் ஆடுவது. 30 நாள் தானே, இல்லைன்னா ஒரு 30 நாள் வரும். 5 நாள் வீட்டுக்குள்ள அடிக்க வேண்டியது. அவ்வளவு ஆர்வம் இருக்கியா? ஆமா, சரி. அருமையான முறையிலே சிறப்பான முறையில் பொம்பளை பிள்ளை அருமையான முறையில் உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கு கலை குடும்பத்தின் சார்பாக அருமையான மீன் பொரிச்ச மீனோட சாப்பாடு, நல்ல சாப்பாடு, அப்படியா அருமையான ஏற்பாடு. ஏன் நீங்க சைவத்தை சாப்பிட்டீங்களா? அழகா பொங்கல் அருமையா சாப்பிட்டேன். அருமை அருமை. சிறப்பான முறையிலே உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் நமது சேகரண்ணா குடும்பத்தார்கள், நமது வேளாணரி இருப்பு மதுரை அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம். இந்த சிறப்பான முறையிலே நாடகத்தில் ஒளி அதே மாதிரி கொட்டகை அமைப்பு நமது கே ராமர் அவர்கள் தாரிசேரி அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வட்டாரத்துல கிடையாது, அந்த முறையில நான் பாத்ரூம் கட்டல, அதுதான் ரொம்ப சிரமமா இருக்கு. ஆமா, அருமையான முறையில சிறப்பான முறையில. ஆனா பக்கத்து வீட்டுல மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை. பக்கத்து வீட்லயா? ஆமா, சரி. இந்த மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. நம்ம வீட்டு பக்கம் வீடு பெரிய பெரிய வீடா இருக்கு புறமே. ஆமா, இந்த மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை தான் எப்பயும் வாய்த்தாராலும் வரும். சரி, இவளுக்கு குடும்பி முடிச்சு இருக்கிறாளுங்க வீதியை. பொம்பளை ஐயா தலைமுறை பிடிச்சா விலக முடியாதா? விலக முடியல, போறவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். சரி, நம்மள வந்து முடிச்சு அத்துட்டுருவாங்க, நம்ம பயந்துட்டு இருக்காங்க. ஆமா, நான் இறக்கப்பட்ட மனசு, பெண்கள் தான் எனக்கு மனசு இல்லாம இறங்கிறான். அப்ப என்ன ஒண்ணு மூணாவது மாடியில மொட்டை குண்டியோட நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். மொட்டை குண்டியை குளிச்சுக்கிட்டு லவகுண்டிய துண்டை எடுத்து கட்டிட்டு ஒடியாந்து விளைச்சிட ஒடியாடுறாங்க. ஒடியாதுல குடுமி விட மாட்டாங்க, வந்து மண்டையை லேசாத்தான் தொட்டேன். சரி, இவங்களுக்கு குடியும் பிடிச்சிருக்கணும், என் துண்டை பிடிச்சிருக்காரு. பெரிய அசிங்கமாயி போச்சு. யாரும் தயவுசெய்து சண்டை போட்டாக்க அண்ட்ராய்டு போடாம விலைக்கு விடுவாங்க, நம்ம வேட்டி உருவி விட்டுருவாங்க. இதுல உடனே மருமக புருஷன் கொண்டுட்டாங்களா, மாமா எங்க இருக்கீங்க, மரியாதை வந்து உங்க அம்மாவை சொல்லி வச்சுப்படுங்க, அப்படியே அடிக்கடி இப்படி சண்டை ஓட்டான்னு வச்சுங்க, நீ வர்றதுக்குள்ளேயும் உங்க ஆத்தாளுக்கு மீன் குழம்புல வெஸ்த கலந்து கொண்டு விடுவீங்கன்னா. அதனால மீன் குழம்புல மட்டும் விச வைக்கிறேன், ஆட தெரியாது தலைவா. மீன் குழம்புல வெஸ்த கலந்து கொண்டு விட புள்ள பயந்துட்டான். சரி, ஆத்தாடி இவன் செஞ்சாலும் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து இரவோட இரவா கார் எடுத்துட்டு வர்றேன். ஆமா, மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். சரி, வந்தாக்க வந்து ஊர்ல வர மணி 12 மணி ஆகி போச்சு. ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சனக்காடு மாலை கைமா கத்தி கதறிட்டு இருக்கேன். வந்தோடனே சன்னாய் நின்று, ஆத்தாடி சொன்னது மாதிரியே சண்டாளி நம்ம ஆத்தால கொண்டுட்டாலே, நம்ம பெத்த தாயி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமா, புள்ள மாலை கண்ணீர் அழுகையோட கூட்டத்தை விலைக்கு போய் உள்ள போய் பாக்குறேன். சரி, இவன் பொண்டாடி செத்து கிடக்குறான். பஸ் வச்சதே மாமியார் தானே, பொண்டாடி பிடிச்சாவா? அதான் மாமியார் தான் மருந்து வச்சது. மருமக செத்துக்கிடல. காரணம் என்ன அப்படின்னா, மாமியால கொடுறதுக்கு மீன் குழம்புல விஷத்தை ஊத்துற மூதேவி. சரி, இவ கலக்கி விட்டு ஊத்தி உப்பு பாத்திருக்கா, அவனுக்கு முன்னாடி இவ செத்து என்ன யாரையும் குழம்பு நினைச்சிடாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டுருவீங்க. பெரும்பாலும் மீன் குழம்புனாலும் முதல்ல உன்னை சாப்பிட வச்சுதான் நாங்க சாப்பிடுறேன். அருமை. ஏன்னா அண்ணே ஒவ்வொரு ஊர்லயும் வந்து விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க. சரி, பாத்துருங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த வாட்டி விளையாட்டு வித்தியாசம் வைக்கணும்ட்டாங்க. சரி, சரிப்பா அப்படின்னு குளிச்சுட்டு போடும் போது ஒரு ஆள் சொன்னாரு சாப்பாடு போட்டி வைக்கணும்னாரு. அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி இன்னொரு அதெல்லாம் வைக்கக்கூடாது, பழஞ்சாப்புற போட்டி வைக்கிறாருன்னா. பழஞ்சாப்புறது? ஆமா. சரி, பழஞ்சாப்புற போட்டினா என்ன அப்படி சொல்றீங்க? எடுக்கிற பழத்தை லவகன்னு முழிக்கணும், கடிக்க கூடாது, முழிக்கணும். ஆமா, எடுத்தோடனே முழிக்கணும். சரி, அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழம் கொண்டு வரேன். ஒருத்தன் என்ன அப்படின்னாக்க கொய்யா பழம் கொண்டாத முழுகிட்டான். சரி, இன்னொருத்தன் வாழைப்பழம் கொண்டாதே அவனும் முழுகிட்டான். இன்னொருத்தன் என்னடான்னாக்க நாவல் பழம் கொட்டையோட முழுகிட்டான். சரி, ஒருத்தனுக்கு எந்த பழமுமே கிடைக்கல, அவன் அன்னாசி பழத்தை கொண்டு வரேன். பெருசு இப்படியே அன்னாசி பழம் வந்து பழம் பெருசு, வாய் சிறுசு. மேலே நின்று முழிக்கிறேன். நடுவர் கேட்கிற, ஏன்டா வர்றவன்லாம் சாப்பிட்டு போயிட்டு இருக்கேன், நீ நின்றுகிட்டு முழிக்கிறீங்க, என்னடா காரணம் அப்படின்னு. சரி, அண்ணே பழம் பெருசுன்னு வாய் சிறுசுன்னு 2 பயல வந்து இந்த பழத்தை வாயில தள்ள சொல்லுங்க. சரி, தள்ள சொல்லுங்க. அவன் கெது செலவிட்டு 2 பேர் வந்து அவன் வந்து வேகமா வந்து மண்டை பிடிச்சி கடக்குன்னு தனியா படக்குன்னு கடவா கிழிஞ்சு உள்ள கிழிச்சு விட்டுச்சு. கடவா கிழிஞ்சு ரத்தம் ஒழுங்கு தலைவா. சரி, சிரிக்கிறானா முடியுமா? கடவா கிழிஞ்சா அழுவாயிலாம் சிரிப்பாயா? அழுகுதான் சிரிக்கிறா. சரி, உடனே நடுவுல நிப்பாட்டா, என்ன கடவா கிழிஞ்சு ரத்தம் ஒழுங்கு சிரிக்கிறீ, என்னடா காரணம் அப்படின்னு. அண்ணா எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்லை, கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்லை, ரத்தம் மூலம் பத்தி கவலை இல்லை. அப்புறம் என்னடா உனக்கு கவலை பண்ண? அண்ணே நான் அன்னாசி பழம் மட்டும் வந்தேன், எனக்கு கடவா மட்டும் தான் கிழிஞ்சிச்சு. ஆனா எனக்கு முன்னாடி பலாப்பழம் வச்சிருக்கேன், அவனுக்கு என்ன கிழிய போகுதோ தெரியல இருக்கேன். ஏன்னா அடுத்தவனை நினைச்சுதான் சிரிக்கிறானே ஒழிய இவனை நினைச்சிருக்கல. நம்ம தன்னிலையை உணர்ந்து பார்க்கணும். நாம எப்படி வந்தோம்,
யார்கிட்ட கத்துக்கிட்டோம், எப்படி நம்ம இந்த நாடக உலகத்துக்கு வந்தோம், எப்படி எந்த தொழில் வந்தோம், பழச நினைக்க மறக்கக்கூடாது. கண்டிப்பா. இப்ப கொடைக்கானலுடைய உயரம் எவ்வளவுன்னா 3000 அடி உயரம். அந்த 3000 அடி உயரத்துல தான் பஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த படியில உட்காந்து ஒருத்தர் கே முறைன்னு அழுதுட்டே வர்றேன். ஆமா, டிரைவர் சொன்னாரு, ஏண்டா படியில் பயணம் நொடியில் மறந்து எழுதி போட்டிருக்கமே முண்டை, எதுக்குடா நீ உட்காந்து அழுதுட்டே வர்ற, எந்திரிச்சு உள்ள வரன்னு சொல்றதுக்கு. அவன் அழுதுகிட்டே, அண்ணே நான் பிள்ளைய காதலிச்சேன், அந்த பிள்ளை எண்ணி விட்டு நோக்கோட கல்யாணம் முடிச்சு போயிட்டா, அதனால நான் அந்த பஸ்ல இருந்து குதிச்சு நான் சாக போறேன்னு சொல்ல. உடனே டிரைவர் சொன்னாரு, தம்பி நீ பயப்படாத, பஸ்ல பிரேக் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, மொத்தமா சாவும், பேசாம உட்காடுறாரு. ஏன்னா இவன் வந்து 60 பேரை கொண்டு போய் அவங்க இறக்கணும், இவன் ஒரு ஆளுக்கு அவனுடைய வண்டி நிப்பாட்ட முடியுமா? இப்படி ஒவ்வொரு மணி. இப்ப செல்போன் வாங்கிக்கலாம் பாத்தியார இருக்குல்ல, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 35 ரூபா 40 ரூபா. 35,000 ரூபாய்க்கு நான் 2018 வாங்க தலைவா. செங்கக்கல்லு தண்ணி கொடுத்தாங்க, அப்ப பெருசா இருக்குமே. ஆமா, பூஜை பண்ணிட்டு கலக்கி விட்டீங்க. 35,000 ரூபாய்க்கு செங்கக்கல்லு தண்ணி கொடுத்தாங்க. 3 நாள் பேசுறேன், ரூம்ல எப்ப பார்த்தாலும் படம் பார்க்க நாள் பெரிய சேலா இருந்தது. ஆமா, செங்கக்கல்லு தண்ணி கொடுத்தாங்க. சரி, அந்த 30 செங்கக்கல்லு கொடுத்தாங்க. 3 நாள் பேச 4 நாள் சங்கத்துல இருந்து போன் பண்ணிட்டாங்க, தம்பி நாடகத்துக்கு கிளம்பி வைப்பா அப்படின்னாங்க. சரின்னு பேசிக்கிட்டே போனவன் பாத்ரூம் ஜன்னல வச்சுட்டு குளிச்சவன் செல்ல மறந்துட்டு வெளியில வந்துட்டேன். சரி, வெளியே வந்தோடனே எங்க அப்பத்தா குளிக்க பாத்ரூமுக்கு போனவன் அக்னி நட்சத்திரம், பயங்கரமான வெயில். சரி, 2 டப்பா ஊத்திடணும், உள்ள போனவன் ரொம்ப நேரமா வரவே இல்லை. சரி, என்ன ஆளக்கணும், நானும் நின்றுட்டு இருக்கேன். நாடகத்துக்கு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு திட்டிக்கிட்டே வரலாம், ஏன்னா அறிவுட்டவன லூசு போல, இந்த பொல்லாத உலகத்துல என்னன்றா பொழைக்க போற பயமானே அப்படின்னா, ஏன் வயது அப்படி என்னத்தா அப்படின்னு கேட்டேன். சரி, ஆமாடா, ஒரு செங்கக்கல்ல தண்டி ஒரு சோப்பு ஒண்ணு வாங்கி பாத்ரூம் ஜன்னல்ல வச்சிருக்கேன், அதை போட்டு குடிச்சா நுழைய வருதுல கரையும் இல்லை. இந்த சோப்பு எங்க வந்த மரியாதை கலக்கரட்ட கொடுத்து உன்னை முளக்காத்துல அடிச்சு போடுவேன். எங்க தான் அந்த சோப்புன்னு வாலிக்குள்ள ஊற போட்டு போய் பாடுறாங்க. உள்ள போய் பார்த்தா 30,000 ரூபாய் செல்லு வாலிக்குள்ள ஊறிட்டு கிடக்குது. ஆமா, இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கி நாஸ்தி வர்றோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த நாடக உலகத்துல எந்த உலகமாக இருந்தாலும் நம்ம எதோ உழைக்கிறது இந்த வயிற்றுக்காகத்தான். வயிற்றுக்கு சாப்பிடுறது வயிற்றுல தங்க போகுதா? கிடையவே கிடையாது. நீங்க வாங்குற பணமும் நீங்க வாங்குற நகையும் சேமிச்சு வச்சா அப்படியே இருக்கும். ஆனா நாம இருக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஆண்டவன் நம்மளுக்கு போட்ட கணக்கு இது, இத்தனை வயசு வரைக்கும் தான் நீ இருக்கணும், இப்படித்தான் நீ மறையணும், இப்படித்தான் வாழணுன்ற ஆண்டவன் நம்மளுக்கு பிறக்கும் போதே நம்ம தலையில கட்டி விட்டான். ஏன்னா திருவள்ளி ஒருத்தர் நடந்து போறான், போகும்போது அவனுடைய காலில் இருக்கு செருப்பு அந்து போகுது. அப்ப பக்கத்து வீட்டுல கேட்கிறானே, இந்த செருப்பு அந்து வச்சு உங்க வீட்டுக்கு வச்சுக்கிறவா அப்படின்னா, நாளைக்கு எடுத்துக்கிறேன், இந்த செருப்புக்கெல்லாம் போய் கேட்கலாமா, வச்சுட்டு போ, எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்க அப்படின்னா. சரியில்ல, வச்சுட்டு போயிட்டான், எடுத்துட்டான். ஆனா அதே ஊர்ல ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத மகாபிரபு தர்மபுரத்தா, அப்படியே அந்த மனுஷன் நோய் கைப்பட்டு அந்த ஊர்ல இறந்து போயிறாரு. அவரை தூக்கிட்டு போகும்போது பயங்கரமான காத்து மழை வந்து கொண்டு போகும்போது பேயாத மழை, பெருமழை பெய்யுது. சரி, அந்த சடலத்தை தூக்கிட்டு போனவன் சுமக்க முடியாம பக்கத்து வீட்டுல கேட்கிறேன், அண்ணே கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கிட்ட சடலத்தை இறக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னா. சிச்சி, இறந்து போன பொண்ணத்தை எங்கடா வைக்கிற, தூக்குடா பார்த்துக்க, அந்த பொண்ணு சிறப்பை வையினா ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னா, இந்த உடலிலே உயிர் இருக்கும் தொட்டு இந்த மனிதன் என்ற ஒரு பட்டம் பதவி எல்லாம். ஆனால் இந்த உயிர் போய்விட்டால் அந்த உணவு சிறப்பு இருக்க மரியாதை கூட அந்த மனிதனால் பெற்ற பிறகு நமக்கு கிடையாது. அதனாலே நாம் இருக்கும் வரையில் நல்லவர்களோடு இணைந்து பழக வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து மாடி மனையெல்லாம் கட்டி நல்லா வாழ்றோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருவறைகள் இருக்கும். எல்லா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் தாய்க்கு பட்ட கடன் அடைக்க முடியுமா? அடைக்கவே முடியாது. ஏன்னா ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம எல்லாம் மண் குடிசையில தான் வந்திருக்காங்க. நாகரிகம் இல்லாத காலத்துல ஒரு தாய் என்ன பண்றா, தன்னுடைய குழந்தைய பால் கொடுத்து தொட்டில போட்டு மண்பானை எடுத்து தண்ணிக்கு போறான். போன உடனே இந்த குழந்தை கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக ஆரம்பிக்குது. மேற்கூட இந்த பாம்பகப்பட்ட தொட்டிக்குள்ள இறங்கி இந்த குழந்தைய அழுக மாத்திட்டு உள்ள தொட்டிக்குள்ளே படுத்துறான். தகப்பை வேலைக்கு போனவன் என்ன பண்றான், வந்து பிள்ளைய பார்க்கணுன்ற ஆகல வந்து தொட்டிய வேலைக்கு பார்க்கறான், உள்ள பாம்பு குழந்தை உள்ள கிடக்கு. அப்படியே கத்துறேன், ஐயோ என் மகன் பாம்பு கடிச்சு இறந்துட்டேன் அப்படி சொன்ன உடனே ஊர்ல இருக்க வீரேஸ்வரன்லாம் 60 கம்போட வந்து நிற்கிறான் பாம்பு அடிக்கிறதுக்கு. யாருமே அடிக்க முடியல, உள்ள குழந்தை இருக்கு. அப்ப ஒதுங்கி நிற்கணும். அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெண்ணு ஓடி போய் சொன்னா, அடி பாதகத்தி, நீ தண்ணிக்கு வந்துட்ட, உன்னுடைய மகன் பாம்பு கடிச்சு இறந்துட்டா அப்படின்னு சொன்ன. இந்த தாய் கொள்ள பதறி போய் அந்த பானையை போட்டு உடைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடி விடுறா. ஓடி வந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை விளக்கிட்டு அந்த குழந்தைய தூக்கி மாறல நினைச்சு அந்த பாம்பை பிடிங்கி தூக்கி எரிஞ்சா பார்த்து. எரிஞ்ச உடனே அந்த குழந்தை தாயினுடைய மார்புல பால் குடிக்கிறதாவது. அப்பத்தான் சொல்றான் அந்த வீர பெண்மணி, நான் பெற்ற மகனே, இந்த உந்தி கமலத்தில் உன்னை 300 நாள் சுமந்து பெற்றனடா, 5 திங்கள் அங்கமெல்லாம் ஒன்று பெற்று பையன் என்ற போதிலும் பரிந்தெடுத்து கனகமுலை கொடுத்தனடா. இதுவரை என்னுடைய மார்பில் பால் அருந்திய நீ இப்பொழுது அருந்த முடியாதா. ஏனென்று சொன்னால் உன்னை சுற்றியிருந்த சர்ப்பம் என்னை தீண்டி விட்டதடா என்று உயிரை மாய்த்த வீர பெண்மணிகள் பிறந்த பொன்னாடு சாதாரணமான நாடு இல்லை. இந்த நாட்டில் அம்மாவை மதிக்கணும்,
எல்லாருமே இது பண்ணணும். என்னைய கும்பிடக்கூடாது, நான் தான் உங்களை கும்பிடணும். நீங்கள் கை மட்டும் தட்டணும். ஆமாம், என்ன காசு கொடுக்குற முதலாளி நீங்கள், நான் வேலை செஞ்சுருக்கேன். அருமை சிறப்பாக நாடகத்தை கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு பப்ளு காமிக்காக நடித்துக் கொண்டக்கூடிய பள்ளப்பட்டி கோமாளி டிஆர் தாசப்பனுடைய மாணவனுமாகிய சுப ஆறுமுகம் நான் முதலில் பப்ளு காமிக்காக நடித்துக் கொண்டிருக்கின்றேன். அசிங்கம் ஆபாசம் அஜீசம் பேச மாட்டேன். கைதட்டி அன்புள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் நாடகம் எல்லாம் கண்டேன், அப்புறம் எனக்கு மட்டும் என்ன பொம்பளை பிள்ளையே அப்படி ஆம்பளை கண்டி எனக்கு ஏதாவது கரகாட்டம் எல்லாம் கண்டேன் கூட உங்க பாடுங்க. பெண்களுக்கு தான் பாட்டு, உனக்கெல்லாம் கிடையாது. என்ன பிடிச்சதா இப்படி நியாயமாவே பாடி ஆகணுமா? ஆமா. இப்ப நீங்க குளிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 4 பேர் குளிக்க போனோம், அப்படியே மேட்ல உட்காந்துருக்கு, திடீர்னு உங்க வேட்டி கண்டு வந்துருச்சா யாரு உங்க மானத்தை காமிக்கிறது? பொம்பளை பிள்ளைய வரும் வேட்டி எடுத்து கொடுப்போம். அப்ப எனக்கு பாருங்க பெருமையா தூக்க சொல்றேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சேர்ல வச்சு கொண்டு போவாங்க, அடிக்கிற சத்தம் கேட்க. நானாச்சும் பெருமையா வாழ்த்து பாடுவேன், சீக்கிரம் தூக்கல ஊத்தியா இப்படி பெருமையா? நான் செத்த பிள்ளைகள் எல்லாம் கேட்க முடியுமா? உயிரோடய கொள்றீங்களே, அது போதும் சாமி. என்ன அருமையா, உண்மையிலேயே நல்லா வாச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். போய் பொம்பளை பிள்ளை வளர்ச்சி என்ன நான் என்ன தப்பு பண்ண, என்ன மரியாதையை காப்பாற்றிக்கிறீங்க, என்ன தலைவர் நீங்க எப்படி அப்படிலாம்? சரி சரி, அதனால ஒண்ணும் இல்லை. நீங்க எத்தனை பாட்டு பண்ணாலும் கேட்கறதுக்காக நான் உரிமை இருக்கேன். அப்படி தொழிலாளிகள் வந்திருக்கீங்க நீங்க, அது பண்ண போதும் எங்களுக்கு, இதுதான் முக்கியம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுக்கு உலகமானா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் முரட்டு உலகமானா, தள்ளி மறந்து செல்லடா, இதையும் நடந்து கொள்ளடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுக்கு உலகமானா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் முரட்டு உலகமானா, நடந்து கொள்ளடா, இதையும் நடந்து கொள்ளடா. திரட்டும் உலகமானா, தாங்கள் திரண்டு மறந்து செல்லடா, இதையும் நடந்து கொள்ளடா.